சிவகாசி அருகே முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி கோப்பை நாயக்கன்பட்டு, வேண்டுராயபுரம், சாமிநத்தம், ஈஞ்சார், நடுவப்பட்டி, வடபட்டி, நாகலாபுரம் உள்ளிட்ட 20 இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த KT ராஜேந்திர பாலாஜிக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் வீரவாள் வழங்கியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது KT ராஜேந்திர பாலாஜி தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது முத்துராமலிங்க தேவரின் வேடமணிந்தபடி வந்த சிறுவன் அங்கிருந்த பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தார். மேலும் நடிகர் அஜித்துடன் KT ராஜேந்திர பாலாஜி இருக்கும் புகைப்படத்தை வழங்கி சிறுவர் சிறுமியர் வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் என தெரிவித்த அவர், அதிமுக அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக KT ராஜேந்திர பாலாஜி ஆகிய நான் ரெட்டலை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். எனக்கு ரெட்டலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலும் மாதம் 2,000 ரூபாய் வர வைக்கப்படும். முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கேஸ் சிலிண்டர் 3 இலவசமாக ஆண்டுக்கு 3 வழங்கப்படும். பிரிட்ஜ், ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி உடனடியாக வழங்கப்படும். இவைகளெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக எடப்பாடியார் சொல்லியிருக்கின்ற அற்புதமான திட்டங்கள். அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும்.